வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை பிரஸ் கிளப்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய கலிபோர்னியா தலைமையிடமாக கொண்டு செயல்படும் NGO அமைப்பான டெக்ளரேஷன் ஆஃப் கான்சைனஸ் மூவ்மெண்ட் சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வலியுறுத்தி பத்திரிகையாளர் சந்திப்பில் DOCM அமைப்பின் நிறுவனர் ஆதி பென்போஸ் நந்திஜி அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசினார். இதுகுறித்து அவர் தெரிவித்திருப்பதாவது: DOCM என்ற தன்னார்வ அமைப்பு தனிமனித உள்மாற்றம், நெறிமுறையான தலைமைத்துவம் மற்றும் விழிப்புணர்வு சார்ந்த உலகளாவிய முன்னேற்றத்திற்காக துவங்கப்பட்டது. நமது நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று உலகளாவிய முன்னெடுப்புகள் எடுத்துள்ளோம். அமைதி மற்றும் ஒற்றுமை, மனிதநேயம் உள்ளிட்ட 9 அம்சங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் உள்ளது. இந்தியாவின் உலகளாவிய தலைமையை அங்கீகரிக்கும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உலக அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க மாபெரும் கையெழுத்து இயக்கம் துவங்கப்பட்டுள்ளது. கோடிக்கணக்கான மக்களிடம் ஆன்லைன் மூலம் இந்த கையெழுத்துகள் பெறப்படும். இதனை நோபல் நிறுவனத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வலியுறுத்துவோம். இந்தியாவின் கலாச்சார விழிப்புணர்வு முயற்சிகளின் ஒரு பகுதியாக https://signdc.org என்ற இணையதளம் மூலம் பிரதமருக்கு நோபல் பரிசு வழங்க பரிந்துரை பிரச்சாரத்தில் நாடு முழுவதும் மட்டுமின்றி உலகம் முழுவதும் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றோம் என்று கூறினார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் டெக்ளரேஷன் ஆஃப் கான்சைனஸ் மூவ்மெண்ட் தன்னார்வ அமைப்பின் நிர்வாகிகள் டாக்டர் ராமேஸ்வரன், சதீஷ் சீனிவாசன் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் https://signdc.org/modiji for the Nobel Peace என்ற இணையதள முகவரியில் பிரதமர் மோடிக்கு அமைதிக்கான நோபல் பரிசை வழங்க பரிந்துரை செய்யலாம் என்றும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார்.